பிரைஸ் தி லார்ட். யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நாம கேட்கிற சத்தியம் நம்மை அறியாமையிலிருந்து விடுதலை ஆக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம், தேவ ஜனங்கள் கடவுளை பார்த்தபோது பயந்தார்கள். மக்கள் கடவுளுக்கு பயந்தாங்க, நடுங்கினாங்க. அத வேதம் ரெக்கார்ட் பண்ணுது நிறைய இடத்துல. அதுல ஏசாயா சொல்றாரு, இதோ என் கண்கள் கர்த்தரை கண்டது, நான் அதமானேன் அப்படின்ற. அப்படியாக தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு போறதுக்கே, கர்த்தரிடத்துல போறதுக்கே, ஐக்கியப்படுறதுக்கே அவர்கள் பயந்தார்கள். எங்க நம்ம மரித்து விடுவோமோ, கர்த்தர் நம்மளை சாகடிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே கடவுள் கர்த்தர் இயேசு என்ற பெயர்ல இந்த பூமியில வருகிறார், வந்து பிறந்து வாழ்கிறார். ஜனங்க எல்லாரும் அவரிடத்துல போகிறார்கள். அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அவரும் அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை சுகப்படுத்தி, அவர்களை விடுதலை ஆக்கி அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் எந்த கர்த்தரை பார்த்து அவங்க பயந்தாங்களோ, நடுங்கினாங்களோ, மரித்தவன் போல ஆன, செத்துருவனும் அப்படின்லாம் சொல்லி பயந்தாங்களோ, அதே கடவுள் மனுஷ ரூபம் எடுத்து இயேசுவின் பேரில் வந்தபோது ஜனங்கள் அவரிடத்துல போனாங்க. அவரிடத்துல எந்த பயமும் அவங்களுக்கு இல்லை. சரி, பழைய ஏற்பாட்டில் ஏன் கடவுளை பார்த்து இந்த ஜனங்கள் பயந்தாங்க, ஏன் நடுங்கினாங்க? இதோ அதமானேன் என்று அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் கடவுளை பார்க்கறதுக்கு விரும்பலை அப்படின்ற மாதிரியே இருக்கிறாங்க. ஏன்னா கடவுளை பார்த்தோன்னா செத்துருவோம் அப்படின்ற அந்த நிலை அவங்களுக்குள்ள, அந்த மனநிலை அவர்களுக்குள்ள இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம வாசிச்சோம்னா, நம்ம ஆதி ஆகமத்துக்கு போக வேண்டியது தான். ஆதி ஆகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். யாருன்னா ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் அந்த மாலை வேளையில் கர்த்தர் வந்து உலாவுகிறார். அந்த சத்தத்தை இவங்க கேட்டாங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தர் வந்து அந்த தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டபோது இவர்கள் ஒளிந்து கொண்டாங்க. ஏன் இவங்க ஒளிந்து கொண்டாங்கன்னா, கர்த்தர் ஒரு மரத்தை நட்டு அந்த கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார், கட்டளையிட்டு இருந்தார். இவங்க கீழ்ப்படியாமல் அந்த கனியை சாப்பிட்டதுனால இவர்களுக்குள்ள பாவம் வந்து நுழைந்ததுனால இவர்கள் தேவனை விட்டு விலகி போகிறார். கடவுள் இவங்களை விட்டு விலகி போகல, இவங்க தான் கடவுளை விட்டு விலகி வருகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கர்த்தர் கேட்குறார். ஏன்னா இவ்வளோ நாள் கர்த்தர் அந்த தோட்டத்தில் வந்து உலாவும் போது ஆதாமும் ஏவாளும் அந்த சத்தத்தை கேட்டபோது கர்த்தரிடத்துல போய் அவரோடு ஐக்கியப்படுவார்கள். அவர் இவர்களை அன்பு செய்வார், இவங்க அவரை அன்பு செய்வாங்க. 2 பேரும் ஒன்றாக அந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இப்போ இந்த நிலை மாறிடுச்சு. ஏன் மாறிச்சுன்னா, கர்த்தருக்கு இவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால இவர்களுடைய நிலை மாறிச்சு. இவர்கள் தவறு செய்ததுனால இவர்கள் விலகி, கர்த்தரை விட்டு இவர்கள் விலகி வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தர் இவர்களை விட்டு விலகி போகலை, கர்த்தர் அவர்களை தேடித்தான் வருகிறார். ஆனால் இவர்களால் கர்த்தரை அணுக முடியல, அவரை பார்க்க முடியல, அவரோடு ஐக்கியப்பட முடியல. அதுக்கு தடையாக இருந்தது என்னன்னா, இவர்களுக்குள்ள ஏற்பட்ட பாவம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினால அவர்களுக்கு இந்த பாவம் இவர்களுக்குள்ள வந்ததுனால இவர்கள் கர்த்தரை விட்டு விலகி வருகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன் விலகி போனாங்க அப்படின்னா,
இவர்கள் இவ்வளவு நாள் கர்த்தருக்கு ஏற்புடையவராக தகுதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் நீதிமானாக இருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் தவறு செய்ததுனால, அவங்க பாவம் செஞ்சதுனால அந்த நீதிமான் என்ற அந்த வஸ்திரம் இவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த நீதிமான்ன்றது தான் கடவுளோடு மனுஷனை ஐக்கியப்படுத்தினது. அந்த நீதிமான்ன்றது இவனிடமிருந்து எப்படி எடுக்கப்பட்டதுன்னா, இவன் கீழ்ப்படியாமல் போனதுனால நீதிமான் என்ற வஸ்திரம் அவனிடம் இருந்து எடுக்கப்பட்டது. அதனால தான் அவன் சொல்கிறான், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டேன், நான் நிர்வாணியாய் இருந்ததினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். நிர்வாணியாக இருக்கிறான்னா நீங்கள் நினைக்காதீங்க ஃபிசிக்கலாக அவன் மாம்ச ரீதியாக அவன் நிர்வாணியாக இருக்கிறான் என்று இல்லை, ஆவிக்குரிய ரீதியில் அவன் நிர்வாணியாக இருக்கிறான். அதுதான் அங்கே. ஏன்னா அவன் மேலே இருந்த நீதி எடுக்கப்பட்டு விட்டது. கர்த்தரை தரிசிக்கவும் கர்த்தரோடு பேசவும் உரையாடவும் ஐக்கியப்படக்கூடிய அந்த நீதிமான் என்ற அந்த அந்தஸ்து இவனை விட்டு வெளியே போனது. அதுதான் இங்கே வஸ்திரமாக குறிப்பிடப்படுகிறது. அந்த நீதியின் வஸ்திரம் இவன் மேலே இல்லாததுனால அவன் இப்போ கடவுளை பார்க்க முடியாதவனாக நிர்வாணியாக அவன் காணப்படுகிறான். அந்த வஸ்திரம் இருந்தால்தான், நீதிமான் என்ற அந்த நிலை, அந்த தகுதி இருந்தால்தான் கர்த்தரை தரிசிக்க முடியும், அவரோடு ஐக்கியப்பட முடியும், அவரோடு அன்பு செய்ய முடியும், அவருடைய அன்பை பெற முடியும், அவர் பேசுகிறத கேட்க முடியும், அவரோடு ஒப்புரவாக முடியும். அந்த வஸ்திரம், நீதி என்ற அந்த வஸ்திரம், நீதிமான் என்ற நிலை இவனிடமிருந்து எடுக்கப்பட்டதுனால, பாவின்ற ஒரு நிலை இவனுக்குள்ளே வந்ததுனால கடவுளை ஃபேஸ் பண்ண அவனால் முடியாமல் போகிறது. அதுதான் பழைய ஏற்பாடு முழுவதுமாக நாம் பார்க்குறோம். கடவுளை அவனால் சந்திக்க முடியல. அவன் அதமானேன், ஐயோ நான் கடவுளை பார்க்க விரும்பலை, அவன் கடவுளை பார்த்து பயந்ததற்கு காரணம் என்னன்னா, இந்த நீதி அவனிடம் இருந்து எடுக்கப்பட்டது, தேவ நீதி எடுக்கப்பட்டது என்று நாம் வேதம் குறிப்பிடுகிறது. அப்போ அந்த நீதி இல்லாமல், தேவனுடைய நீதி அவனுக்கு இருந்தது, அந்த நீதி இல்லாமல் கடவுளை தரிசிக்க முடியாது, அவரோடு ஐக்கியப்பட முடியாது, அவரோடு நட்பு கொள்ள முடியாது, அவரோடு உறவு கொள்ள முடியாததுனால இங்கே அவன் நிர்வாணி என்று உணர்ந்து அவன் ஒளிந்து கொள்ளுகிறான். அந்த மரத்தின் பின்னாடி போய் ஒளிந்து கொள்கிறான். அப்படி ஒளிந்து கொண்ட போதே கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவனிடம் இருந்து நீதி எடுக்கப்பட்டது, நீதிமான் என்ற அந்தஸ்தை இவன் இழந்து போனான், அதனால் இவன் ஒளிந்து கொண்டான் என்பது கர்த்தருக்கு புரிந்தது. இதுதான் பழைய ஏற்பாடு. இந்த தவறுனால தான் அவன் நீதிமான் என்ற அந்த அந்தஸ்தை, அந்த ஆடையை அவன் இழந்து போனான். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் கடவுளை பார்க்க ஜனங்கள் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, பவுல் எழுதுறாரு பாருங்க, எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். இங்கே பவுல் சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று 2 உடன்படிக்கை இருக்கிறது வேதத்தில். அப்போது இந்த புதிய உடன்படிக்கையில் பவுல் சொல்கிறாரு, அங்கே ஜனங்க பயந்தாங்க. பழைய உடன்படிக்கையில், பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், கடவுளை பார்க்கறதுக்கு, தரிசிக்கிறதுக்கு, ஐக்கியப்படுறதுக்கு, உறவு கொள்றதுக்கு ஜனங்கள் பயந்தார்கள். இத்தனைக்கும் நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் கர்த்தர் வருஷத்துக்கு ஒரு முறை இன்விடேஷன் கொடுத்துருந்தார். நீ வந்து என்னோடு ஐக்கியப்படலாம், என் கூட பேசலாம், ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காக மன்னிப்பு கேட்டு மன்னிப்பையும் நீ பெறலாம். அதனால் ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் பழைய ஏற்பாட்டில் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. வருஷந்தோறும் ஒரு தலைமை ஆசாரியன் என்ன பண்ணுவான்னா, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே ஆடுகளை பலியிட்டு அந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு போவான். அந்த ஆடு வருங்காலத்தில் இயேசுவையும்
அந்த ரத்தம், அந்த ராடு சிந்துத அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தத்தையும் தான் குறிப்பிடுகிறது. அப்போது அவன் அந்த ஆட்டையும் அந்த ரத்தத்தையும் எடுத்துக்கொண்டு உள்ளே போகும்போது அங்கே கர்த்தர் அந்த பலியையும் அந்த இரத்தத்தையும் பார்த்து அவனை அந்த இடத்துல அவனை சேர்த்து கொள்ளுகிறார், அந்த இடத்துல அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒருவேளை இந்த ஆசாரியன் பலியிடாமல் தகுதியற்றவனாக அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவான் என்றால் அங்கே அவன் மரித்து போய்விடுவான். அந்த இடத்துக்குள்ளே அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு அறை மாதிரி இருக்கும். அந்த அறையை முன்னாடி ஒரு திரை மூடி இருக்கும். அது பார்த்திங்கன்னா தோலினால் ஆன திரை. அது அந்த திரையை மெலிசாலாம் இருக்காது, நல்லா இவ்வளோ மொத்தத்துக்கு இருக்கும். உள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. வெளியே இருக்கிறவங்க உள்ள தலைமை ஆசாரியன் உள்ளே போயிருக்கிறான். அங்கே கர்த்தரிடம் பேசவும் அங்கே ஐக்கியப்படவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காக தப்பிதங்களுக்காக மன்னிப்பு கேட்கவும் அதுக்குள்ளே அவன் போகிறான். உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒருவேளை இந்த ஆசாரியன் தகுதியற்றவனாக அங்கே காணப்படுவான் என்று சொன்னால் அங்கே அவன் மரித்து விடுவான். தகுதி இல்லாமல் கர்த்தரிடத்தில் எந்த மனுஷனும் போகவே முடியாது. அப்போது கர்த்தர் அங்கே ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் தகுதியை கொடுத்து வருஷந்தோறும் ஒரு ஆசாரியன் உள்ளே போய் அவரிடத்துல பேச முடியும் என்ற நிலையை வைத்திருந்தான். அவன் தகுதியற்றவனாக அங்கே இருந்தானா மரித்து விடுவான். மறிச்சிட்டானா மற்றவங்க யாரும் உள்ளே போய் அவனை வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா யார் உள்ளே போனாலும் செத்துருவாங்க. அதுக்காகத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆசாரியனுக்கு கர்த்தரே சொன்னார், ஒரு ஆடையை செய், அந்த ஆடையில் மணிகள் நிறைந்த ஆடையை செய். நிறைய மணி இருக்கும் அவனுடைய அங்கியில், அந்த குஞ்சங்கள் என்று சொல்லுவாங்க. அந்த மணிகள் ஏன் கர்த்தர் அங்கே வச்சார்னா, இவங்க அந்த தோலினான திரைக்குள்ளே உள்ள அந்த அறைக்குள்ளே போன பிறகு ஜனங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா தோல்னால் மூடப்பட்டிருக்கு. அங்கே உள்ளே என்ன இருக்குது என்ன நடக்குதுன்னு கூட ஜனங்களால் பார்க்க முடியாது. அதனால் அங்கே மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆடையில் மணி இருக்கிறதுனால இவன் கொஞ்சம் அசைஞ்சினே தானே இருப்பான். அப்படி இருக்கும்போது மணி சத்தம் கேட்குற வரைக்கும் வெளியே இருக்கிற ஜனங்கள் புரிந்து கொள்வாங்க, ஆசாரியன் உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்றது. எப்போ மணி சத்தம் நிற்கிதோ அப்போது ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும், அங்கே ஆசாரியன் தகுதி இல்லாமல் போயிட்டான், அங்கே அவன் மரித்து விட்டான் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆனாலும் மரித்து விட்டாலும் அந்த ஆசாரியனை இவர்கள் உள்ளே போய் எடுக்க முடியாது. ஏன்னா இவர்களே தகுதியற்றவர், உள்ளே போனாங்கன்னா செத்துருவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசாரியன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாம்பு கயிறை எடுத்து அவன் காலில் கட்டி உள்ளே அனுப்பி விட்டுருவாங்க. ஒருவேளை அவன் அங்கே இறந்துட்டான்னா அந்த கயிறை பிடிச்சி அவர்கள் இழுத்து விடுவாங்க, அந்த பிரேதத்தை வெளியே எடுத்துடுவாங்க. அப்போது நீங்கள் இந்த பழைய ஏற்பாட்டை வாசிக்கும்போது கர்த்தர் ஒரு மனுஷனிடம்தான், இந்த உலகத்திலே ஒரு மனுஷனிடம்தான் ஐக்கியப்படுறாரு. எல்லாரிடத்திலும் கர்த்தர் ஐக்கியப்படுவது கிடையவே கிடையாது. அதுவும் அவன் ஆசாரியனாக மட்டும் இருப்பது மட்டும் இல்லை, அவன் தலைமை ஆசாரியனாகவும் இருக்கணும். அப்போது தலைமை ஆசாரியன் மட்டும்தான் கர்த்தரை தரிசிக்க முடியும், கர்த்தர் இடத்துல பேச முடியும், ஆராதனை முறைமைகளை அவன் நடத்த முடியும். அவனுக்கு ஒருத்தருக்கு தான் அந்த இடத்துல தகுதி உண்டாயிருக்கிறது. அந்த தகுதி கூட அவன் பலியிட்ட அந்த ஆடும் அந்த ஆடு சிந்தின ரத்தத்தினால தான் அந்த தகுதி உண்டாயிற்று. ஏன்னா அந்த ஆடும் அந்த ரத்தமும் இயேசு சிலுவையில் வருங்காலத்தில் மரித்து ரத்தம் சிந்த போகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக அது இருந்ததுனால அந்த தைரியம்தான் அந்த இடத்துல அவனை உள்ளே போக வைத்தது. அது மாத்திரம் இல்லை, கர்த்தரும் இயேசு பலியாக போகிறார், ரத்தம் சிந்த போகிறார் என்பதை அதை ஒரு அடையாளமாக பார்த்து தான் அந்த ஆசாரியனை ஏற்றுக்கொண்டார ஒழிய அவன் பாவம் இல்லாமல் இருந்தான்றது கிடையாது. அந்த தலைமை ஆசாரியன் பாவம் செய்யாமே இருந்திருப்பான் அந்த வருஷம் முழுசும். அதுவும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆசாரியன் கண்டிப்பாக தலைமை ஆசாரியன் போகணும். அவன் பாவம் செய்யாமலே இருக்கிறவனாக இருப்பான் அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த பலிகளை பார்த்து தான் கர்த்தர் அந்த இடத்துல அவனை ஏற்றுக்கொள்வார் ஒழிய அவனுடைய கிரியைகளை பார்த்து இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுது, அவனுடைய தப்பிதங்களுக்காகவும் அந்த ஆட்டை அவன் பலியிடுகிறான். அப்போது நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பர்ஃபெக்ட் கிடையாது.
நாம் நினைக்கிற எந்த மனுஷனும் பர்ஃபெக்ட் கிடையாது. யாராலையும் பர்ஃபெக்டாக வாழ முடியாது. மனுஷனால் பர்ஃபெக்டாக சரியாக வாழ முடியும்னா இயேசு வர வேண்டிய இந்த உலகத்தில் வந்து பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரு பாடுகளை வேதனைகளை அவர் அனுபவித்து தன் உயிரை விட்டு மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளால் முடியாதுன்றதுனால தான் அவர் வந்து நம்முடைய ஸ்தானத்தில் அவர் அங்கு மரித்தார், பலியானார். நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக அங்கு அவர் மரித்தார். அவர் மரித்ததாக மட்டும் இல்லை, நாமும் அவரோடு சேர்ந்து மரித்தோம் என்பது தான் அந்த சிலுவைக்கு அடையாளமாய் இருக்கிறது. உடன்படிக்கை என்பது பிழை உள்ளதாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் எடுத்து வாசிங்க, நான் சொல்ல வேதம் சொல்லு. எபிரேயர் 8:7. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்திருந்தால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியது இல்லை. வேதமே சொல்லுது எபிரேயர் 8:7 முதல் உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் பிழை இருந்தது என்று. ஏன்னா மனுஷனால் நேரடியாக கர்த்தரை தரிசிக்க முடியல, அவரை ஆராதிக்க முடியல, அவரை துதிக்க முடியல, ஸ்தோத்தரிக்க முடியல, அவரோடு இருக்க முடியல. அதனால் அவனோடு இருக்க முடியல. ஏன்னா பாவம் அவனுக்கு தடையாக இருந்ததை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 59:1 ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கி இருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர்கள் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்திருக்கிறது. அப்போது இந்த வசனம் சொல்லுது, நம்முடைய பாவமே தேவனை தரிசிக்க முடியாதபடி அவருடைய முகத்தை மறைத்திருக்கிறது என்று கர்த்தர் இங்கே சொல்கிறார். மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கி இருக்கிறது. நம்ம செய்த பாவம்தான் கடவுளையும் நம்மையும் பிரித்திருக்கிறது. உங்கள் பாவங்களே உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்திருக்கிறது. மனிதர்களுடைய பாவம்தான் அவருடைய ஜபத்துக்கு பதில் சொல்ல தடையாக இருக்கிறது என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்போது கடவுளுக்கும் நமக்கும் தடையாக இருந்த விஷயம் என்னன்னா நம்முடைய பாவம்தான். அந்த பாவம்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த திரைச்சிலையாக நின்றது. சாதாரண மனிதர்களால் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் போக முடியும். மறுபடியும் சொல்கிறேன், எபிரேயர் 9:1-3-4 வாசிங்கன்னா தெரியும். அங்கே திரைச்சீலை இருந்ததென்று. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் இருந்தார். அங்கே மட்டும்தான் இருந்தார். ஜனங்கள் யாராலையும் அவரை தரிசிக்க முடியல, அவரோடு ஐக்கியப்பட முடியலன்றதுனால அவர்களால் வேண்டி ஜபத்துக்கான பதிலை அவர்களால் பெற முடியல. அங்கே தேவனை தரிசிக்கவும், அங்கே தேவனை அனுபவிக்கவும், தேவனோடு இருக்கவும் மிகப்பெரிய தடையாக இருந்தது அந்த திரைச்சிலை தான். இங்கே சொல்கிறார் இல்லையா, இந்த ஏசாயா 59:2 சொல்கிறார்ல, நான் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி உங்கள் பாவங்களே தடையாக இருக்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களை பார்க்காதபடி தடையாக இருக்குதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அந்த தடை எதுனா அந்த திரைச்சிலை தான். அந்த திரைச்சிலை எதை குறிப்பிடுதுன்னா மனுஷன் தேவனுக்கு செய்த பாவத்தை அது குறிப்பிடுகிறது. அவன் பாவ நிலையில் இருக்கிறத அங்கே அந்த திரைச்சிலை குறிப்பிடுது. அந்த திரைச்சிலை நிற்கிற வரைக்கும் எந்த மனுஷனும் தேவனோடு கூட போய் ஐக்கியப்பட முடியாது. இந்த உலகத்தில் கர்த்தர் அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் இருந்தார் என்று சொன்னால் அவர்
மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டுமே இருந்தார். அவரை தரிசிக்க முடியும்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனால் தான் தரிசிக்க முடியும். அங்கே திரைச்சூளை தடையாக இருந்ததுனால எல்லாராலையும் அதற்குள்ளே போக முடியல. அந்த திரைச்சீலை மனுஷனுடைய பாவத்தை அது குறிப்பிடுகிறது. அந்த திரைச்சீலை நீங்கினா தான் மனுஷன் தைரியமாக தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியும். இயேசு சிலுவையில் பாடுகளை படுகிறார், வேதனை அனுபவிக்கிறார். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 27:50-51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இயேசு சிலுவையில் உயிர் திறக்கிறார். அப்படி அவர் உயிர் திறக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது. இந்த கூடாரத்தில் முதல்ல கூடாரமாக வச்சிருந்தாங்க யூதர்கள். ஏன்னா இந்த இஸ்ராயல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணமானார். அந்த பயணம் ஆகும்போது கூடாரம் கழட்டி எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கிறது தான் கூடாரம் இல்லைங்களா? அப்போ இவங்க நடக்கும்போது அந்த கூடாரத்தெல்லாம் மடக்கி ஒட்டகத்து மேலே வச்சுட்டு இவர்கள் நடந்து போவார்கள். எங்கே அவங்க ஹால்ட் பண்ணுறாங்களோ, எங்கே நிற்கிறாங்களோ அங்கே மறுபடியும் அந்த கூடாரத்தை அமைத்து அதை சுற்றி 12 கோத்திரத்தாரும் தங்கள் வீடுகளை அமைத்து தூங்குவாங்க. இதுதான் கூடாரம். அந்த கூடாரம் என்பது சாலமோன் ஆலயம் கட்டின பிறகு கட்டிடமாக மாறினது. அப்போது எருசலேமில் இயேசு மரித்த போது எருசலேம் தேவாலயம் அங்கே இருந்தது. அங்கே என்ன நடந்தது பாருங்கள். இவர் ஆவியை துறக்கிறாரு, உயிர் விடுகிறாரு. அங்கே ஒரு பெரிய காரியம் நடக்குது. மனுஷர்களால் யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத ஒரு காரியம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த திரைச்சீலை அதுதான் தடையாக இருந்தது. சாதாரண ஒரு மனுஷனும் தேவனிடத்தில் போய் ஐக்கியப்பட, அவரோடு பேச, அவரை அன்பு செய்ய, அவருடைய அன்பை பெற, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கறதுக்கு தடையாக இருந்தது அந்த திரைச்சீலை மட்டுமே. அந்த திரைச்சீலை அகன்றாதான் சாதாரண மனுஷனும் அவரோடு ஐக்கியப்பட முடியும். அந்த திரைச்சீலை நிற்கிற வரைக்கும் தேவனை சாதாரண மனிதர்கள் அவரை தரிசிக்க முடியாது, அவரை அனுபவிக்க முடியாது, அவரோடு இருக்க முடியாது, அவரோடு பழக முடியாது. இங்கே நம்ம வாசிக்கிறோம், இயேசு உயிர் விட்ட போது அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அந்த 2ஆக கிழிஞ்சிடுச்சு. அந்த திரைச்சீலை 2ஆக கிழிஞ்சிடுச்சு. நல்லா தெரிஞ்சிங்க, நான் முதல்ல சொன்னேன், அது தோல்னால் செய்யப்பட்டது. யாராலையும் அதை கிழிக்கவே முடியாது. ஏன்னா அதை கடவுள் கிழிச்சா தான் கிழிக்க முடியும். அவ்வளோ மொத்தமான தோல். அது மட்டும் இல்லை, இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிந்தது. கீழேருந்து கிழித்திருந்தால் யாரோ கீழே உட்காந்து கிழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இயேசுவே தம் சீடருக்கு சொல்லியிருப்பார், நான் உயிர் விடக்குள்ள அந்த திரைச்சீலை 2 பேர் கீழ்ச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால தான் கர்த்தரும் கூட மேலிருந்து கீழே வரைக்கும் அதை கிழித்தார் என்று வேதம் சொல்லு. எந்த மனுஷனும் அதை கிழிக்கல, கர்த்தரே அந்த திரைச்சீலையை மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருந்த அந்த தடையை அவர் நீக்கி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு இந்த திரைச்சீலை கிழியறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த சிலுவையில் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய தப்பிதங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார் என்பதற்காக தான். நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார், வேதனையை அனுபவித்தார். நாம் பாவத்தின் விளைவுகளை, அதனுடைய தண்டனைகளை நாம் அனுபவிக்கக்கூடாது. அந்த நியாய தீர்ப்பை, தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நியாய தீர்ப்பை நம்ம அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக இயேசு சிலுவையில் நாம் அனைவரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் செய்த பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால, அந்த தண்டனை மனுஷன் மேலே இருந்த
அந்த தண்டனை முடிவுக்கு வந்ததுனால கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, இவ்வளவு காலம் ஒரு மனுஷன், அதுவும் ஒரு தலைமை ஆசாரியன் மட்டுமே வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடவுளை தரிசிக்க முடியும், ஐக்கியம் முடியும் என்ற நிலையை அவர் மாற்றுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி மனிதர்களானாலும் சரி, இனிமேல் பிறக்க போகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் தைரியமாக வந்து ஐக்கியம் பெற முடியும் என்பதை தான் இந்த திரைச்சீலையை கர்த்தர் கிழித்து ரெண்டாக கிழித்து அதை திரைச்சீலையே இல்லாதபடி அவர் செய்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போது நல்லா கவனிங்க, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கடவுள் இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அங்கே தான் ஷக்கினா மகிமையாக இருந்தார். ஒரு தலைமை ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அவரை தரிசித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்த்தோம். இப்போ திரைச்சீலை கிழிந்ததுனால இப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அதுதான் கேள்வி. பிரியமான சகோதரனே, நீங்கள் வேதத்தை வாசிச்சிருக்கலாம். சொல்லுங்கள், இப்போ கடவுள் எங்கே இருக்கிறார் என்று. புதிய ஏற்பாட்டில் கடவுள் எங்கே இருக்கிறார்னா 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இங்கே பவுல் கேட்குறாரு, பவுல் வழியாக ஆவியானவர் கேட்குறாரு, கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு பவுல் கேட்குறாரு. நிறைய பேருக்கு, கிறிஸ்தவர்களுக்கே, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கே கடவுள் உள்ளே இருக்கிறார் என்பது தெரிவதில்லை. அவங்களுக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி அவர்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அவர்கள் தங்களை தகுதியற்றவர்களாக கடவுள் முன்னாடி நிற்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்றதைத்தான் அவர்கள் உணர்கிறார்கள். சிலுவையில் இயேசு என்ன செஞ்சார்? நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்கள்லாம் சுமந்தார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார். ஏன் அந்த தண்டனை அவர் மேலே வந்தது? அவர் என்ன தப்பு ஏதாவது செஞ்சாரா? கிடையவே கிடையாது. அவர் எந்த தவறுமே செய்யலை. அவர் அங்கே தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாம் செய்த அக்கிரமம், நாம் செய்த பாவங்களை அவர் சுமந்தார். நாம் அந்த மாதிரி வேதனைகளை அனுபவிக்கக்கூடாது. அந்த மாதிரி தண்டனைகளை, நியாய தீர்ப்பை, அந்த மாதிரி பாடுகளை நம்ம அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் சிலுவையில் அதை அனுபவித்தார். அதனால் நாம் அவர் அந்த பாடுகளையும் அந்த தண்டனைகளையும் வேதனைகளையும் அவர் அனுபவித்ததுனால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் சேரலாம் என்ற தைரியம் உண்டாயிருக்கிறது. அவர் அந்த பாடுகளெல்லாம் அனுபவித்ததுனால தான் நாம் தேவாலயமாக, ஆசாரிப்பு கூடாரமாக நாம் மாறிப்போம். அப்போது நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. இவ்வளோ நாள் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தார், எருசலேம் தேவாலயத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த கடவுள் இப்போது எங்கே இருக்கிறார்னா, அதே கர்த்தர் அதே வல்லமையோடு அதே பலக்கிரமத்தோடு அவர் எங்கே இருக்கிறார்னா நமக்குள்ளே இருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார்னா நமக்குள்ளே இருக்கிறார். எந்த கட்டடத்துக்குள்ளேயும் கடவுள் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் சர்ச்சுக்குள்ளே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு. நிறைய விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நான் கடவுளை போய் பார்ப்பேன். அப்போது மற்ற 6 நாள் நீங்கள் கடவுளை பார்க்கலையா? அவரை தரிசிக்கலையா? அவரை நீங்கள் ஆராதிக்கலையா? அவரை நீங்கள் துதிக்கலையா? அவரோடு நீங்கள் இருக்கலையா? நீங்கள் ஜெபம் பண்ணவே இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தால் தான் நீங்கள் கடவுளை பார்க்க போகிறீங்களா? நிறைய பேருக்கு என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை காலை எழுந்தோடனே நீ கடவுளை போய் பார்க்க போகிறேன், அந்த இடத்துல அந்த சர்ச்சுக்குள்ளே அந்த கட்டடத்துக்குள்ளே கடவுள் இருப்பார் அப்படின்றது தான் நிறைய பேரோட யோசனையாக இருக்கிறது. நிறைய பேரோட நம்பிக்கை என்னன்னா, ஒரு கோயிலுக்குள்ளே கடவுள் இருக்கிறார். வேதாகமம் என்ன சொல்லுது? ஏசாயா 66:1, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது. கர்த்தர் சொல்கிறது, நீங்கள் ஒரு கட்டடத்தை கட்டி அதுக்குள்ளே என்ன வைக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க. அவர் சொல்கிறது இதுதான். ஜெபம் நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஏன்னா 2-3 பேர் நாமத்தில் கூடி வரும்போது அங்கே இருக்கிறார், அந்த சபைக்குள்ளே இருக்கிறார். ஆனால் அந்த சபையில் ஆராதனையெல்லாம் முடிஞ்சு பாஸ்டர் கதவை சாத்திட்டு வெளியே போன பிறகு கடவுள் உள்ளே இருக்கிறாரா? அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறாரா?
அங்கே அவர் தங்கி இருக்கிறாரா? அப்படி தான் நிறைய பேரோட நம்பிக்கையாக இருக்கிறது. கடவுள் உள்ளே இருப்பார் போல இருக்குது, அந்த ஆலயத்துக்குள்ளே இருப்பார் போல இருக்குது. மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திறந்து நம்ம உள்ளே வரும்போது அவர் அங்கே உள்ளே இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படி சர்ச்சுன்றதுக்கு அர்த்தம் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். கடவுள் இருக்கிற இடம், கடவுள் வாழுகிற இடம், 24 மணி நேரமும் 365 நாளும் அதுக்குள்ளே இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் க்ரீக் வேர்டு எடுத்திங்கன்னா எக்லீசியாஸ் என்ற வார்த்தை தான் சர்ச்சுன்னு வருது. சர்ச்சுனா அசம்பிளி ஆஃப் காட், ஜனங்க கூடுகிற இடம், அதுக்கு பேர் தான் சர்ச்சு. அப்படி அவர்கள் கூடும்போது கர்த்தர் அவர் நடுவில் வருகிறார் ஒழிய ஏற்கனவே அந்த கட்டடத்துக்குள்ளே அவர் இருப்பது கிடையாது. ஜனங்கள் கூடி வந்து ஆராய்த்து வார்த்தையை கேட்கும்போது அங்கே இருக்கிறார். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார், 2-3 பேர் என் நாமத்தில் கூடி வரும்போது அங்கே இருக்கிற அப்படின்னு வாக்கு கொடுத்ததுனால அவர் நம் மத்தியில் அங்கே ஆராதனையில் வருகிறார் ஒழிய மற்றபடி அவர் 24 மணி நேரம் நீங்கள் போகிற சர்ச்சுக்குள்ளே இல்லை. சரி, நீங்கள் எப்போனா கதவை திறந்து போய் உள்ளே ஜம்ப் பண்ணால் அவர் அங்கே இருப்பார் அப்படின்றது கிடையவே கிடையாது. அப்போது எங்கே இருக்கிறார்? இதோ பவுல் சொல்கிறாரு பாருங்க, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். பிரதர், நான் பாவியாக இருக்கிறேன்னு அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுது, கிரியினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் நாம் நீதிமான். நம்ம செயல்கள்னால நாம் நீதிமான் ஆக முடியாது. அவன் அந்த வஸ்திரத்தை ஆதாம் இழந்தான் இல்லையா, அதை சிலுவையில் மறுபடியும் கர்த்தர் நமக்கு அவருடைய வஸ்திரத்தை, நீதிமான் என்ற வஸ்திரத்தை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:27 நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். அங்கே இயேசு சிலுவையில் பாவமானார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே வந்தது, அவர் மேலே சுமத்தப்பட்டது. அதுக்குரிய தண்டனையை அவர் அனுபவித்தார். அவர் அந்த தண்டனையை அவர் அனுபவித்ததுனால நாம் நீதிமானானோம். சிலுவையில் இலவசமாக அவர் தம்முடைய நீதியை நமக்கு அவர் கொடுத்தார். நல்லா தெரிஞ்சிங்க, நம்முடைய பாவம், நம்முடைய பலகீனம் புதிய ஏற்பாட்டில் கர்த்தரோடு ஐக்கியப்படுறதுக்கு தடையே கிடையாது. பவுலே எழுதுகிறார் ரோமர் 3 பொய் சொல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. அப்போது இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஏன்னா அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள், தவறுகளை அவர் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் பாவம் கடவுளை தரிசிப்பதற்கு, ஐக்கியப்படுறதுக்கு தடையாக இருந்தது. அந்த தடையை, அதாவது மனுஷனிடத்தில் இருந்த பாவத்தோட தடையை சிலுவையில் இயேசு மனுஷனுடைய பாவங்களையும் அவனுடைய தண்டனைகளையும் நியாய தீர்ப்பையும் அவர் சுமந்து கொண்டதுனால அந்த பாவம் நம்மிடமிருந்து நீக்கப்பட்டது. அந்த திரைச்சிலை முழுவதுமாக கிழித்து அகற்றப்பட்டது. தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இருந்த பாவம் ஒன்றும் இல்லாத தெரிகிற அளவுக்கு குலைக்கப்பட்டது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சிலுவை பற்றி தாவீது ஒரு இடத்துல எழுதுகிறார் பாருங்க, சங்கீதம் 32:1-2 எடுத்து வாசிங்கன்னா தெரியும். புதிய ஏற்பாட்டில் ஜனங்க என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்று அனுபவிக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது. சங்கீதம் 32:1-2, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இங்கே அவர் வருங்காரியத்தை பற்றி தீர்க்கதரிசனமாக எழுதுகிறார். கர்த்தருடைய சிலுவை மரணம், அவர் மனிதர்களுடைய பாவங்களை சுமக்கிறதுக்கான காரியங்களை இங்கே அவர் எழுதுகிறத நாம் பார்க்குறோம். மனுஷனுடைய தப்பிதங்களுக்காக அவர் பாடுகளை அனுபவித்து மனிதர்களை பாவத்திலிருந்து அவர் விடுதலை அளிக்கிறார் என்பதை தாவீது இங்கே எழுதுகிறார். அவர் சொல்கிறாரு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, சிலுவையில் நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நம்முடைய பாவங்களெல்லாம் சிலுவையில் மூடப்பட்டது. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, புதிய ஏற்பாட்டில் யாருடைய பாவத்தையும் கர்த்தர் சிந்தித்து பார்ப்பதில்லை. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் நம்மளை ஆவியில் கபடம் இல்லாதவர்களாக நம்மளை அவர் மாற்றி விட்டார். அதனால்தான் நம்ம அந்த 2 கொரிந்தியரில்
5 கடைசியில் நம்ம வாசிச்சோம் இல்லையா, 27வது வசனத்தில், சிலுவையில் அவர் தம்முடைய நீதியை அவர் கொடுத்தார். அங்கே அந்த நீதியை ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இழந்து போனான். அந்த நீதியை கர்த்தர் திரும்ப சிலுவையில் அவர் நமக்கு மறுபடியும் அந்த நீதியை கொடுக்குறார். எப்படி ஆதாமும் ஏவாளும் தாங்கள் பாவம் செய்வதற்கு முன்பாக தேவனோடு ஒப்புரவாகி ஐக்கியப்பட்டு இருந்தார்களோ, அதே ஒப்புரவை ஐக்கியத்தை நாம் பெறக்கூடிய அந்த நீதிமான் என்ற அந்த வஸ்திரத்தை, அந்த நீதியை கர்த்தர் நமக்கு சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் தைரியமாக கர்த்தரிடத்தில் பேசலாம், கர்த்தரிடத்தில் காரியங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், அன்பு செய்யலாம், அவரோடு பேசலாம். அவர் என்ன பேசுகிறாரோ அதை நம்மளால் கேட்க முடியும். இன்னும் சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டில் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பது தான் சத்தியமாய் இருக்கிறது. நம்முடைய தகுதியின் நிமித்தம் இல்லை, நம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் அல்ல, நம்முடைய கிரியையின் நிமித்தம் அல்ல. இயேசு சிலுவையில் பாடுகளை பட்டதுனால, நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் அனுபவித்ததுனால, அவர் ரத்தம் சிந்தினதுனால அந்த தகுதி கர்த்தரே, கடவுளே, இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த தேவனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரே நமக்குள்ளே வந்து தங்கி வாசம் பண்ணுகிற தகுதியை உண்டாக்கிட்ட ஒழிய நம்முடைய செயல்கள்னால கர்த்தருக்கு நாம் நீதிமான் ஆகவே முடியாது. அதனால் கர்த்தர் நம் உள்ளத்தில் வந்து தங்கலை. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலும் அவர் அனுபவித்த பாடுகள்னாலும் அவருடைய ஆலயமாக நாம் மாறினோம். அதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ஏன் பயந்தாங்க? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, சிலுவை மரணம் அப்போ ஏற்படலை, இரட்சகராக இயேசு வரலை, அவர்களுக்கு இரட்சகராக இல்லை, பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர்களாக அவர் பழைய ஏற்பாட்டில் இல்லாததுனால ஜனங்கள் கர்த்தரை பார்த்து பயந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய பாவம் என்னும் ப்ராப்ளத்தை கர்த்தர் சிலுவையில் தீர்த்துட்டதுனால, சால்வ் பண்ணிட்டதுனால, அவரே அதை சுமந்ததுனால, அந்த தண்டனையை அவரே அனுபவித்ததுனால, எந்த அளவுக்கு அவர் தண்டனையை அனுபவித்தார்னா பிதாவாலேயே பார்க்க முடியல, அவர் முகத்தை திருப்பி கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு அவர் ஆண்ட சேர தைரியம் உண்டாயிருக்கிறது. இங்கே பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை, அதுவும் பிரதான ஆசாரியன் மட்டுமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் கர்த்தரோடு ஐக்கியப்பட முடியும். அப்படி உள்ளே போகிற அந்த பிரதான ஆசாரியனுக்கு அங்கே உட்கார்றதுக்கு சேர் கிடையாது, கடல் முன்னாடி அவன் உட்கார முடியாது. ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே சேரு என்பதே கிடையாது. அங்கே 10 கட்டில் உடன்படிக்கையின் பெட்டி, அப்புறம் ஆரோனுடைய தளித்த கோல், அவ்வளோதான் இருக்குது. அங்கே கர்த்தர் இருக்கிறார். இவன் உட்கார்றதுக்கு அங்கே சேர் இல்லை. அப்போ ஆசாரியர்கள் அங்கே நின்று தான் கர்த்தர் இடத்துல பேச வேண்டும். அதான் பழைய உடன்படிக்கை, அதான் பழைய ஏற்பாடு. இங்கே புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்கள், எபேசியர் 2:7, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிங்கன்னா, இந்த வசனத்தை வாசிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தரை பார்த்து நடுங்கினாங்க, பயந்தாங்க, அதமானே நான் செத்தவனு போல் ஆனேன் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்திருக்கு பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் வைத்தார். புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் நம்மை அவர் பக்கத்தில் உட்கார வைத்திருக்கிறார், அவர் பக்கத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார். இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பி அவர் பக்கத்தில் உட்கார வைத்தது மட்டும் இல்லை, இயேசுவின் பக்கத்தில் நம்மையும் உட்கார வைத்திருக்கிறார். ஜெபம் என்பது என்ன? கர்த்தரோடு கூட பக்கத்தில் உட்கார்வது தான் ஜெபம். ஜெபம் என்பது ஏதோ முட்டிக்கால் போட்டுக்கிட்டு அழுது புலம்புறது இல்லை ஜெபம். அதுதான் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, ஜெபம்னோடனே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, தைரியமாக ஜம்முன்னு ராஜாவை போல்
இயேசுவின் பக்கத்தில் அமர்ந்து ஜெபிப்பது தான் புதிய ஏற்பாட்டின் ஜெபம். தன் பக்கத்தில் உட்கார்ற தகுதியை, அதுக்குரிய விலையை இயேசு சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அதுதான் இயேசுவின் இரத்தத்தோட விலை. அதனால தான் இயேசுவின் இரத்தத்தோட விலையை நம்ம கணக்கிடவே முடியாது. அது மிகப்பெரிய விலை. அந்த விலையை யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த விலையினால தான் நாம் இயேசுவின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எபிரேயரில் எழுதுறாரு 4:15-16 எழுதுறாரு பாருங்க. நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியம் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் அறியாமல் இருக்கிறவராய் இருக்கிற பிரதான ஆசாரியனை நமக்கு இருக்கிறார். நம்மளை அவர் புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். ஜெபம் என்பது நாம் மட்டும் ஜெபிக்கிறது இல்லை, இயேசு அங்கே ஆசாரியனாக இருக்கிறார். நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியனே நமக்கு இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பலகீனங்களை அவர் புரிந்து கொள்கிறார். இதுதான் 2வது உடன்படிக்கை. முதல் உடன்படிக்கையில் அவர் புரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் 2வது உடன்படிக்கையில் இயேசு ரத்தம் சிந்தினதுனால, நம்முடைய பாவங்களுக்காக பலியானதுனால அவர் நம்மை புரிந்து கொள்கிறார். இயேசுவுக்கு நம்மளை நல்லா தெரியும். ஏன்னா அவர் இங்கே வந்து வாழ்ந்தே பார்த்துட்டார். மனுஷனாக அவர் வாழ்ந்தே பார்த்துட்டதுனால நம்முடைய பலகீனம் என்ன என்பது அவருக்கு நல்லா தெரியும். நமக்கு ஏற்பட்ட அத்தனை சோதனையும் அவருக்கு வந்தது. பாவ சோதனை கூட அவருக்கு வந்தது. அதனால்தான் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு என்று இந்த வேதம் சொல்லுது. அப்போ நமக்கு தான் சோதனை இருக்குது, ஐயோ எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை இருக்குது, இப்படிப்பட்ட சோதனை இந்த உலகத்தில் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நமக்கு வர எல்லா சோதனையும் அவருக்கும் வந்து, அந்த சோதனையில் அவர் விழலை, அவர் பாவம் செய்யலை. ஆனால் நாம் மனிதர்களாகிய நாம் பாவம் செஞ்சிடறோம். சில சமயத்தில் கோவப்பட்டுடுறோம், நம்ம சில சமயத்தில் பின்னாடி மற்றவர்களை பற்றி பேசிடுறோம், திட்டிடுறோம். இதெல்லாம் கூட பாவம் தான். இதுவும் கொலைக்கும் விபச்சாரத்துக்கும் சமமான பாவமாகத்தான் 10 கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஆசாரியன் அங்கே ஒத்துருக்கிறார். இயேசு உயிர்த்து மனுஷனாக அங்கே இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. ஆசாரியனாக இருக்கிறார். அதனால் அவர் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறார். நம்முடைய பலகீனங்கள்லாம் அவருக்கு தெரியுது. எந்த நிலையில் நம்ம பலகீனப்படுறோம், அந்த பலகீனத்துலேருந்து எப்படி நம்மளை தூக்கி எடுக்கிறது அப்படின்றது இயேசுவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் வந்தபோதே ஒரு தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். நான் பாவிகளை வெறுக்கல, அவங்களுக்குள்ளே இருக்கிற பாவத்தை தான் வெறுக்கிறேன்னு சொன்னார். அதனால் பாவிகளுக்கு முடிவு கட்டல சிலுவையில், அவர் நமக்குள்ளே இருக்கிற பாவத்துக்கு தான் முடிவு கட்டினார். அதனால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். பாவம் நமக்குள்ளே இருக்கிற பாவம் சிலுவையில் செத்ததாக உயிரற்றதாக மாறி போனது. அதனால் நம்மளை புரிஞ்சிக்கிறவர் இருக்கிறாரு. அதனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பலகீனங்களை குறித்து கவலைப்படாத கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்மை போல சோதிக்கப்பட்டு நம்ம நிலையில் இருந்து அதெல்லாம் பார்த்து அனுபவித்த ஒரு மனுஷன் நமக்கு கர்த்தர் அங்கே இருக்கிறார், இயேசு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நம்ம ஜெபம் பண்ணோன்னு வேதம் சொல்லி, அதுதான் நமக்கு தைரியத்தை உண்டாக்குறது. நம்முடைய ஆள் ஒருத்தர் இருக்கிறார் பிதாவின் முன்னாடி, இயேசு. அவர் நம்மளை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். நம்முடைய பலம், நம்முடைய பலகீனம், நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அவருக்கு தெரியும். அதனால் நம்ம வீக்னஸை பற்றி, பலகீனத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜெபத்துக்கு போகும்போது. அதனால் கீழே பவுல் எழுதுறார் பாருங்க, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தாண்டையிலே சேர கடவும். அவருடைய அரியணைக்கிட்ட தைரியமாக போகும். ஏன்னா அவர் நம்மளை புரிந்து கொள்கிறார். அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர், தயவு உள்ளவர், காருண்யம் உள்ளவர், நம் பாவங்களை எல்லாம் மன்னித்தவர், நம் பாவங்களை எல்லாம் சுமந்தவர், நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்தவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியன் நமக்கு இருக்கிறதுனால, அவர் இயேசுவாக கடவுளாகவே அவர் இருக்கிறதுனால, நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக, நம்முடைய பிரதிநிதியாக அவர் அங்கே இருக்கிறதுனால, பிதாவின் பக்கத்தில் அவர் அமர்ந்திருக்கிறதுனால, அவருடைய பக்கத்தில் நாம்
அமர்ந்திருக்கிறதுனால, எபேசியர் 2:7, நாம் அமர்ந்திருக்கிறதுனால தைரியமாக அவரிடத்துல பேச கடவுள், அவரிடத்துல சேர கடவுள். நாம் அவரிடத்துல பேச, அவரிடத்துல ஜெபிக்க, அவரை விசுவசிக்க, ஜெபம் பண்ண நாம் எந்த விலையும் கொடுக்க வேண்டியது கிடையவே கிடையாது. அதனால் நம்ம ஜெபம் தொடங்கும் போது வார்த்தை சொல்லும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த வார்த்தைகளை, ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உன்னித்து கவனிக்கிறார், அவர் கேட்கிறார். நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை சுகப்படுத்துகிறார். அதனால் கடவுளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை புதிய ஏற்பாட்டில். அதனால் பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஜபத்துக்கு போகும்போது ஆண்டவரே அப்படின்னு நடுங்கக்கூடாது, அப்படியே பயப்படக்கூடாது. ஏதோ ஆயிடுமோ, ஏதோ பண்ணிடுவாரோ அப்படின்னு. அவர் நம்மளை எதுவுமே பண்ண மாட்டேன் என்று 2வது உடன்படிக்கையில் சொல்கிறாரு. அதுதான் பவுல் இங்கே வலியுறுத்துகிறார். ஆவியானவர் அவர் வழியாக வலியுறுத்துகிறார். தைரியமாக அவர்கிட்ட போங்க, உங்கள் பாவம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதை அவர் புரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஏன்னா இந்த பூமியில் அத்தனை பாடுகளையும் அத்தனை காரியங்களையும் சோதனைகளையும் அவர் இந்த பூமியில் அனுபவித்திருக்கார். நமக்கு வந்த சோதனையும் அவருக்கு வந்தது என்பது தான் உண்மையான விஷயம். அதனால் கர்த்தரிடத்தில் போகும்போது தைரியமாக போகலாம். நாம் இருக்கிற மாதிரியே கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்ம ஐக்கியப்பட நமக்குள்ளே இருக்கிற பாவம் அவர் கொடுக்குற கிருபையினால், அவர் காட்டுகிற தயவினால், அவர் கொடுக்குற மன்னிப்பினால் அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் ஒன்றும் இல்லாமல் போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால் கடவுளிடத்தில், கர்த்தரிடத்தில் சேரும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் அடிக்கடி படிக்க வேண்டியது என்னென்னா, எபிரேயர் 4:15-16, தைரியமாக அவருடைய கிருபாசன நாம் சேர கடவோம். பிரைஸ் தி லார்ட் அண்ட் காட் பிளஸ் யூ.